வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட தகவல். இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுதுங்க. சுக்கிர பயிற்சின்னு சொல்லும்போது ஜூலை 7லிருந்து ஜூலை 31 வரைக்கும் 24 நாட்கள் நடக்க போகுது. இதுவும் ஒரு விதமான முக்கியமான பயிற்சி தாங்க. எதுக்குன்னா, இதெல்லாம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றன்ற விஷயத்துக்கு வந்து சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டுங்க. லக்ஸரியான வாழ்க்கை சொல்லுவாங்களே, பணம் சம்பந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளமே சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த சுக்கிர பகவான் இந்த ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த 24 நாட்கள் பயிற்சி ஆகிறார். ஏன்னா அவருக்குள்ள ஒரு மாதம்தான் பயிற்சிகள் இருக்கும், அந்த கணக்குகள். அப்படின்னு இருக்கும்போது இது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சுக்கிரன்னு சொல்லும்போது அன்பு, காதல், ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சிறந்த வேலை, எல்லாமே அவர் கொடுப்பார். அவருக்கு தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட உண்டு. எது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குறோ எல்லா விஷயமே சுக்கிரனால் கொடுக்க முடியும். முக்கியமானது வந்து காதல் வாழ்க்கை அவர் கொடுப்பார், திருமண வாழ்க்கையும் இது கொடுப்பார். அப்போது இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் காதல்னு சொன்னோடனே சுக்கிரனுக்கு வந்து மகர ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகரம் சனி பகவானுடைய வீடு, அவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை சொல்லுவாங்கள்ல, ராசிக்கு 7ஆம் இடம். அப்போது உங்கள் உறவு சார்ந்த விஷயத்தில் சில கட்டுப்பாடுகள் இருப்பது அவசியம். ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய காதலரும் உங்களுடைய துணைவரும் நேர்மையாக இருக்கணும். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருக்குமே சமமான விஷயம்தான். அவங்களும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போகும்போது உங்களுடைய சில கருத்து வேறுபாடுகள் வந்து செல்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இது என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் இந்த பிரேக்கப்லாம் சொல்லுவோம் நம்ம. இந்த பிரேக்கப்ன்ற வார்த்தையை கூட வரத வாய்ப்பு இருக்குது. அது வந்து வாயால் சொல்லுவாங்க, ஆனால் பிரேக்கப் ஆகாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டார். ஆனால் பிரேக்கப்ன்ற விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வர்ற மாதிரி சுக்கிர பகவான் காட்டிகிட்டு இருக்காரு. சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து, உங்களுடைய அன்புக்குரியவர் இருப்பார் பார்த்தீங்களா, அதில் சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், நட்புக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருங்க. யார் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க, யார் உங்களுக்கு சரியாக இல்லை, இந்த நட்பு நம்மளுக்கு தொடரலாமா வேண்டாமான்ற ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்குள்ள காலமும் இந்த காலம். ஏன்னா நீதி தேவன் சனி பகவான் மகர ராசி. அப்போ நீதி தேவனுக்குரிய ராசி கொண்ட மகர ராசி என்பவர்கள் வந்து சுக்கிரனை பார்க்கும்போது உங்களுக்கு சரியான நபர்களில் ஒரு இடதராசு வச்சு பார்த்து இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னா அதை கொண்டு போகிறதுக்குரிய காலமும் இந்த நேரம் தான். அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான விஷயம், உங்களுடைய துணை இருப்பாங்க பார்த்தீங்களா, துணைக்கிட்ட, அதாவது கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். புதுசாக லவ் பண்ணுறவங்களாட்டும் லவ்வர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சில உணர்ச்சிபூர்வமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் அது அவங்க எதிர்பார்க்குற இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக்கும். மன ரீதியாக ஓவர் திங்க் கொண்டு வரும், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவீங்க. அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த காலத்தை கடந்துட்டுனா நம்ம நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கடந்து போயிட்டே இருப்பீங்க. இன்னொரு விஷயங்க, பொருளாதாரம்னு வரும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கறதும் சரி, கடன் வாங்குறதும் சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஏன் முன்னேற்றம்னு சொல்கிறேன்னா, பணம் ரீதியாக நல்லா பாருங்களேன், சுக்கிரன் பகவான்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு, ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்துக்குரியவர் அவர் தான். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான். இன்னொன்று நீங்கள் அதையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வேலை பார்க்குற இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் சம்மந்தமான இடங்களில், உத்தியோகம் சம்மந்தமான இடங்களில் வந்து உங்களுடைய மேலதிகாரி இல்லை கூட இருப்பாங்கள்ல, வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்க மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகும். உங்கள் வாழ்க்கையிலையும் அதான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இது வந்து மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சின்னு இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயம் வரும்போது நீங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம்ன்றது மகர ராசின்னு இருக்கும்போது ஒரே விஷயம் தாங்க. எப்படி இது பண்ணலான்னா, ஆரோக்கியத்திலிருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், உங்களோட ஜாதகப்படி இது வரைக்கும் ஏதாவது ஒரு துன்பங்கள் இருந்துட்டு இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, வேலை பார்க்குறதுலையும் முன்னேற்றம் உண்டு. தொழில் தொடங்கும் போது அதை பார்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் தொழில் தொடங்கினா கண்டிப்பாக தொழில் ரீதியாக லாபம் கிட்டும். இன்னொன்று,
அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது. அவசரப்பட்டு எந்த முடிவுகளுமே எடுக்காதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சரியான ஒரு இதை கொடுக்காது. சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து சுக்கிர பகவான் வந்து நன்மைகள் தான் செய்ய போகிறாரு. இதில் எப்படி நன்மை செய்வாருன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்தவங்களுக்கு குழந்தை, ஏன்னா சில பேருக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் ஆகாமல் பெண் பார்த்துட்ருப்பாங்க, மணமகன் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தட்டி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த பலன்களை அவர் கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் தாய் அம்மா இருப்பாங்கள்ல, அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியில் ஏதாவது ஒரு இது இருந்தாலுமே அதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்துட்ருங்க. ஆனால் அது வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கிற மாதிரி காட்டுது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து சில நண்பர்கள் இருப்பாங்க, அதாவது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட காதல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்தால் கூட நீங்கள் தீர விசாரித்து இது பண்ணி கொண்டு போகிறது நல்லது. அது மட்டும் கிடையாது, சில பேருக்கு நெருக்கமும் உண்டாகலாம். இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். என்னடா இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. சிலருக்கு ஒன்றிணைந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு சில பேர் பிரேக்கப் ஆகுறாங்க. அது நடந்துகிட்ருக்கு. அது இந்த காலகட்டங்கள் இந்த 24 நாளில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதை கேட்குறவங்க. இது யாருக்குன்னா லவ்வர்ஸுக்கு தான் சொல்கிறேன். லவ்வர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கணக்கு எடுக்கப்படும். கணக்குன்னா உங்களுடைய, அதாவது மகர ராசி சனி பகவானோட அதிபதி அப்படின்ட்டு இருக்கும்போது, சனி பகவான் அதிபதினு இருக்கும்போது சுக்கிரன் அவருடைய பார்வைகள் இதெல்லாம் விழும்போது என்ன ஆகும்னா, அவர் சில இதாக சொல்லுவாங்கல்ல, சில அதாவது நல்லதை விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்க நெகட்டிவ்ஸை வெளியே கொண்டு வரும்போது அந்த அந்த காதல் வாழ்க்கையில் வந்து 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால கொஞ்சம் 2 பேருமே விலகி இருங்க. மகர ராசி அன்பர்கள் விலகி இருங்க. நான் என்ன சொல்கிறேன், மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க, ஃபிசிக்கலி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது காதலருக்கு தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சில நேரங்களில் வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினச்சேங்க. சில நேரங்களில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்துலையும் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, கடன் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கடன் மட்டும் வாங்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன்கள், ஏதாவது ஒரு கடன்களும் ஏதாவது ஒரு இதுவுமே உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாகவும் ஏதாவது ஒரு இதுவும் உங்களுக்கு தேடி வரும். நட்பாக கூட இருக்கலாம். அது மூலமாகவும் சில விஷயங்கள், சிறந்த தொடர்புன்னு சொல்லலாம், சில தொடர்புகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அது நல்லா பாருங்கள். ஏற்கனவே சுக்கிர பகவான் வந்து இப்போ வந்து கடகராசிக்கு போயிருப்பார். சந்திரனோட வீடு. சுக்கிரன் சந்திரன் 2 பேருக்குமே ஒரு பகை இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஒன்றுக்கு 2 தடவை தீர விசாரித்து அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் இருக்கா அதை விசாரிங்க. சில வதந்திகள் வர்ற மாதிரி இருக்குது. மகராசி அன்பர்களுக்கு வந்து சில வதந்திகள் அவங்க மேலே வர்ற மாதிரி இருக்குது. அப்படி எதுவும் வர்ற மாதிரி இருந்தாலுமே அந்த விஷயத்தை தீர விசாரித்து இது சரிதானா, இது கரெக்டு தான் அப்படின்னு விசாரிச்சு இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த முடிவு எடுக்க வேண்டாம். இது பெண்களுக்கு சொல்கிறேன். ஏன் பெண்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதிர் பாலினம்னு சொல்கிறோம், ஆண்களை தான் குறிக்கும். அப்போ உங்களோட லவ்வாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட கணவராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், உங்களோட வேலை பார்க்குறவங்க கூட இருக்கட்டும், அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றம் குறை இருந்துச்சுன்னா அது சரியானது இருந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி சென்றாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இது யாருக்கு சொல்கிறேன்னா, மகராசி அன்பர்களுக்கு தான். மகராசி அன்பர்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த ஜூலை 7லேருந்து ஜூலை 31க்குள்ளே ஏதாவது எங்கேயாவது ட்ராவல் மாதிரி போயிட்டு வர, கோயில் போகணுன்னா போயிட்டு வாங்க. கொஞ்சம் இப்போ நீங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த கோயில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசுக்கு ஃபீலாக இருக்கும் அப்படின்னா போயிட்டு வாங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணுங்க. 3 மணி நேரம் நீங்கள் ஒரு கணக்கு பாருங்களேன். 3 மணி நேரம்ன்ற போது நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு அலைச்சல், நீங்கள் அந்த சுவாமியை கும்பிட்டு வரீங்க, உங்கள் உடம்புல ஒரு டயர்டு, பணம் கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க, ட்ராவல் டயர்டு, எல்லாமே சேர்ந்து இது ஒரு பரிகாரம் தாங்க. இதாங்க இப்போ உங்களுக்குள்ள பரிகாரம். என்னென்னா, நீங்கள் இப்போ எங்கே இருக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் வண்டியில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இது யாருக்கு ரொம்ப இதாக இருக்கும் தெரியுமா? இந்த லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லவ் பண்ணுறவங்களும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். இவங்க இருப்பாங்க, இந்த தொழில் செய்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து இந்த தொழில் செய்கிறவங்க வந்து மகர ராசி சனி பகவானோட இது அப்படின்னு இருக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சனி பகவான் வந்து நீதி தேவன். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சிவன் கோயில் போங்க. சிவன் கோயிலில் வந்து இவர் இருப்பார். நம்ம சிவன் கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 நாயன்மார் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சிவன்லிங்கம் இருக்கும். காசி விஸ்வநாதர் இருக்கலாம். சில கோயிலில் வந்து மெயின் தெய்வத்தோட இந்த காசி விஸ்வநாதர் இந்த மாதிரி தெய்வங்கள் இருப்பாங்க. அப்போ அந்த காசி விஸ்வநாதரை வணங்க பாருங்கள். தொழில் செய்கிறவர்களுக்கு, வேலை செய்கிறவர்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்க,
சமூக பணியில் இருக்கிறவங்க, கல்வி கற்கிற மாணவர்கள் இவங்களுக்கும் அது இந்த பரிகாரம் கரெக்டாக இருக்கும். இவங்க எல்லாமே இந்த காசி விஸ்வநாத தெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த மகர ராசி சுக்கிர திசை. சுக்கிர அதாவது திசைன்னு சொல்றது சுக்கிர பெயர்ச்சி. அதுவும் ஒரு டிசம்பர் தான். அந்த 1 மாதம் நடக்கிற அந்த சுக்கிர பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலுமே நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சி இந்த 24 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சி வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பலமான ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாரிங்க. இப்ப நீங்க பண்றது அடுத்தடுத்து ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு செய்றது தான் நாளைக்கு விதைக்கிறது தான் நாளைக்கு மரமா வளரும். அதே மாரி நீங்க 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 செய்ற விஷயங்கள் நான் சொன்ன அந்த பரிகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, கோயில் போய் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் நீங்க செய்யும்போது, கண்டிப்பாக நாளைக்கு அது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் இந்த இது மூலம் சொல்லிக்கிறேன். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சியும் சிறப்பான பயிற்சியா தான் அமையப் போகுது. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் கிடையாதுங்க. இதே மாரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ, அந்த தகவல் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.